சீரியஸ்லி இவ்வளவு நாள் கழிச்சு இன்டர்வியூன்ற பேர்ல விஷால கூட்டிட்டு வந்து வச்சு இந்த அளவுக்கு அடின்னு அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. சீரியஸ்லி ஒரு சின்ன புள்ளைய ஒரு பச்சை புள்ளைய கூட்டிட்டு வந்து இப்படி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா விஷால வந்து இன்டர்வியூன்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவங்க இன்டர்வியூ நடக்கல, அங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ரோஸ்ட் தான் நடந்திருக்கு. அதாவது அவங்க வேற எதுவும் வச்சு பேசல. விஷால் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரோ சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் அடிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அந்த இன்டர்வியூ கூட பாத்தீங்கன்னா ரோஸ்ட் அதெல்லாம் கூட ஒரு பக்கம் வர வைங்களேன். இன்னொரு பக்கம் அதோட கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் விஷால கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பயங்கரமா உருட்டுறா மேடம், அவன் உருட்டுன்னு உருட்டுறான், அவனை நடிக்க அவன் பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்கான், நம்பாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் யூடியூப்ல பார்க்கல, இது வந்து ட்விட்டர்ல தான் பார்த்தேன். ஏன்னா இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இது யாரு பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அந்த கமெண்ட்ஸா பார்க்கும்போது தெரியுது மொத்த பேரும் பாத்தீங்கன்னா விஷால் சொல்றது துளி கூட நம்பல. அப்படி விஷால் என்ன சொன்னாரு அந்த இன்டர்வியூல அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து நம்ம இவ்வளவு நாள் ரிவ்யூ பண்ணிருக்கோம்ல, சோ அவங்க சொல்ற ஃபேக்டர் எல்லாம் என்னென்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல. சோ அதையும் சேர்த்து வச்சு டீடைல்டா என்னென்ன விஷால் என்னென்ன சொன்னாரு, உண்மையில அங்க என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தலாம். ஓகேங்களா, முதல்ல விஷால்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கிற கேள்வி, விஷால பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்னது, தர்ஷிகா மேட்டர் பத்தி தானே கேட்பாங்க. சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்டர்வியூல முதல்ல தர்ஷிகா மேட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏப்பா விஷால், இந்த மாதிரி தர்ஷிகா வந்து நீ ஹோப் கொடுத்துறேன்னு சொல்றாங்களே, சோ அது நீ கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா மேடம் நான் வந்து ஹோப் கொடுத்துட்டேன், ஆமா அக்கான்னு கூப்பிட்டாரு. சோ ஆமாக்கா நான் வந்து ஹோப் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. சோ அது நான் பார்க்கும்போது ஓகே விஷால் இப்பயாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கடுத்து அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அப்ப நீங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே விஷால் என்ன சொல்றாரு, இல்ல தப்புன்ற மாதிரிலாம் நான் சொல்ல முடியாது, அது வந்து தெரியாம நடந்தது, அதுக்கப்புறம் லேட்டரா தான் புரிஞ்சது அது தப்புன்னு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா தப்புன்ற மாதிரி நான் தெரிஞ்சு தப்பு பண்ணாதான் தப்பு, தெரியாம பண்ணாத தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்பா தெரியாம நீ ஒண்ணு பண்ணிட்டாலும் அது தப்பு தானப்பா அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. ஆக்சுவலா தெரியாம ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு, அது வந்து பாத்தீங்கன்னா தப்பு தான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அது தெரியாம நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது தப்பு அப்படின்ற மாதிரி அங்கேயும் பாத்தீங்கன்னா லைட்டா சமாளிக்கிறாரு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எல்லாம் சமாளிக்காதன்னு சொன்னாங்கன்னு அப்பதான் தெரிஞ்சது. எனிவேஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்ற ஃபேக்டர் என்ன, எனக்கு வந்து இந்த மாதிரி தர்ஷிகா வந்து ஹோப் கொடுத்தேன்னு சொல்றாங்களே, சோ அது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு பண்ணல. நான் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது வந்து இந்த இடத்துக்கு செட் ஆகுது அப்படின்ற மாதிரி அப்பயும் நான் டீடைலா சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் அந்த இடத்துல சொன்னாரா, இன்டர்வியூல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளோ தெளிவா அவர் சொன்னாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னாரு, இல்லன்னு சொல்லல. ஆனா எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கூட சொல்லல. ஏன்னா இந்த மனுஷன் வந்து அப்பயே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா தர்ஷிகா என்ன பண்ணிருப்பாங்க, அப்பயே வேற வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அப்பயே கட் ஆயிருக்கும். விஷால பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த லவ் கண்டென்ட் வந்து விஷாலுக்கு எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி லவ் கண்டென்ட்டா கொடுத்தா வெளியே நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்காரு போல. சோ அதனால தான் இவங்க கிட்ட தர்ஷிகா கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி லவ் இந்த மாதிரிலாம் பேசுறாங்களா, இது உனக்கு ஓகேவா, என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே நான் இதை சமாளிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கண்டென்ட் வைஸ் தான் அவர் பேசியிருக்காரு. தர்ஷிகா என்ன நினைச்சிருக்காங்க, லவ் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்காங்க. ஆக்சுவலா மேட்டர் என்ன பாத்தீங்கன்னா விஷால பொறுத்த வரைக்கும் தப்பு, விஷால் மேலேயும் இங்க ஃபுல் தப்பா வந்து யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா விஷால் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹோப் கொடுத்தாலுமே இன்னொரு சைடுல தர்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா வந்தது எதுக்கு, அதை மறந்துட்டு பாத்தீங்கன்னா லவ்க்குள்ள விழுந்தது, காதல் வலையில் விழுந்தது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மேல இருக்கு தப்பு. சோ அதனால விஷால் மேல மட்டுமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் விஷால் இங்க வந்து அவர் செஞ்சது வந்து தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி லைட்டா சமாளிக்கிற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. ஆனா ஓபனா சொல்லணும் வச்சுக்கோங்களேன், விஷால் செஞ்சது தப்பு தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில இந்த மாதிரி உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லமா அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லியிருந்தாரா முடிஞ்சது. எனிவேஸ் இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் அந்த விஷயத்துல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் இந்த மாதிரி யாராவது வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனா டக்குன்னு வந்து நோ சொல்லணும் அப்படின்றத அங்க இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு, அதுல இருந்து ஒரு பாடம், அந்த பாடத்து மூலமா கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு தவிர அவர் செஞ்ச தப்புன்றதை ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றத அந்த இன்டர்வியூ டோட்டலா பார்க்கும்போது எனக்கு என்னமோ அதுதான் புரிஞ்சது. எனிவேஸ் அதுல கத்துக்கிட்டார்ல, அது வரைக்கும் ஓகே தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா முன்னாடி நடந்த ஒரு மேட்ரு ஆக்சுவலா ஜாக்லின் இருக்காங்களே, ஜாக்லினை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு, ஜாக்லினை பார்த்து சொல்லியிருப்பாரு, ஜாக்லினுக்கும் இவருக்கும் லைட்டா ஒரு கிளாஷ் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜாக்லின் கலக்க போவது யாரு, அதோட முடிஞ்சுதுரா, அதுக்கப்புறம் ஃபீல்லே இல்ல, நான் அப்படி இல்ல, கரண்ட் ஃபெல்லோ ட்ரெண்டிங்ல இருக்க வேண்டாம் நான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாப்ல. ஸோ அதனால நான் கூட ரிவ்யூ பண்ணும்போது கலாச்சிட்டு இருப்பேன், யாருன்னா விஷாலையும் அருணையும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம வந்து ட்ரெண்டிங்ல இருக்க ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா விஷால் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் மட்டும் இந்த வார்த்தையை வந்து கம்பேர் பண்ண மாட்டாரு. இதே மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு. ஏன்னா முத்துக்குமரன் அதாவது யார் முன்னாடி வந்து விஷால் பேச மாட்டார். ஓகேங்களா, சோ ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேரை பத்தி இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. ஆனா அவங்க முன்னாடி பேசுனதில்லை. என்ன சொல்லியிருக்காருன்னா, முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்து இவ்வளவு ஃபேன் ஃபாலோவிங்லாம் இருந்தது இல்ல, அவங்ககிட்ட யாரும் இந்த போட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணது இல்ல. சோ அது வந்து அவனுக்கு ரொம்பவே இதுவா இருக்கும். நம்ம அப்படி இல்லை, நம்ம அதெல்லாம் பழக்கப்பட்டது, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் அங்கேயே ஒரு தடவை சொல்லியிருந்தாரு. எனிவேஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆங்கர் கேட்கறது ஜாக்லினை பத்தி மட்டும்தான். ஏன்னா ஜாக்லினை வந்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, கலக்க போகுது யாரு, அந்த இதோட பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. அது ஃபீல்ட் அவுட் மீன்ஸ் அவங்க வந்து அதுக்கப்புறம் காணும், நம்ம வந்து ட்ரெண்ட்ல இருந்திருக்கோம் இப்படின்ற மாதிரிலாம் சொல்றது ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசுற மாதிரி இல்லையா, ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி ஆங்கர் கேட்கும்போது ஸோ அதுக்கு விஷால் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து எந்த சம்பவம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து காமிச்சிடறாங்க, இது பாருங்க நீங்க தான் பேசிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்து காமிச்சோன்னே விஷால் வந்து பயங்கரமா சமாளிக்கிறாரு. இல்லங்க நானும் ஜாக்லினும் ஒரு ஃப்ரெண்டு தாங்க, நல்ல ஃப்ரெண்டு, நாங்க அப்பப்போ அடிச்சுப்போம், அது ஒரு கியூட்டான ஃபைட் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாப்ல. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிஷியல்
இனிஷியல் ஸ்டேஜ்ல விஷாலோட மைண்ட் செட் இப்படி தான் இருந்தது. எப்படின்னா ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட்ல இருக்க ஆளு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு இனிஷியலா பாத்தீங்கன்னா வார்த்தைலாம் ஓட்டு வந்து விஷாலுக்கு குமிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மண்டையில ஏற்றி வச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வர வாரங்களில் பாத்தீங்கன்னா கொட்டுன்னு கொட்டும் தான் மண்டையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிச்சு. இல்ல நம்ம மட்டும் இங்க ட்ரெண்ட்ல இல்ல, இங்க ட்ரெண்டிங்ல மாறுறதுன்றது ஒரு நாள்ல மாறிடும். அதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவருக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இங்க சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகுதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு பொண்ணு ட்ரெண்ட் ஆச்சுல, எவ்வளவு ஈஸியா ட்ரெண்ட் ஆனாங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள், அதாவது இந்தியா ஃபுல்லா நேஷனல் லெவல்ல அவங்க வந்து ட்ரெண்ட் ஆயிருக்காங்கன்னா அப்படின்னா பாத்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ட்ரெண்டிங் அப்படின்றது ஒரு கண் அடிச்சா ட்ரெண்ட் பண்றானுங்க, லைட்டா கன் எடுத்து சுடுற மாதிரி ஒரு முத்தம் கொடுத்தா ட்ரெண்ட் பண்றானுங்க. என்ன அளவோ எங்களுக்கு தேவை ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதாவது இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நம்ம சாதாரணமா நினைக்கிற விஷயத்துல இப்ப ட்ரெண்ட் ஆகி அவங்கள பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி ஆகி விடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் சோஷியல் மீடியா இருந்துட்டு இருக்கு. அப்படின்னும் போது ட்ரெண்டிங்ல இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெருமையா இங்க இப்போ வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெருமை அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியல. ஏன்னா இப்ப நாளைக்கே இப்ப நான் சாதாரணமா இருக்க ஒருத்தன் திடீர்னு ஒரு வீடியோ ஒரு ரீல்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்றது இப்போதைக்கு சாத்தியம் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் தோணுது. விஷாலுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், இது மாதிரி நம்ம வந்து ட்ரெண்டிங் ஃபெலோ அப்படின்ற மாதிரி தான் மைண்டில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிடுச்சு. ஸோ இந்த கேள்வி தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாக்லின்ட்ட பார்த்து ஏன் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து பயங்கரமாக சமாளிச்சார் அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பண்ண தப்பு. ஏன்னா அவருக்கு அந்த சினாரியோ எதுவுமே ஞாபகம் இருக்காதுங்க. ஏன்னா ரொம்ப முன்னாடி நடந்தது, ஆக்சுவலாக 3 வாரமோ இன்னும் அந்த சமயத்தில் நடந்த விஷயம் அது. ஸோ அதை எடுத்து கேட்டோன்னா இவருக்கு ஃபர்ஸ்ட் அந்த விஷயமே ஞாபகம் இல்லை. வீடியோ காமிச்சதுக்கு அப்புறமா பெருசாக ஞாபகம் வரல, எதுக்காக அந்த சண்டை நடந்தது அப்படின்ற மாதிரி தெரியல. எனிவேஸ் அவர் என்ன சொன்னார்னா, நானும் ஜாக்லின் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, ஸோ எங்களுக்குள்ள சின்ன சண்டை வரும், இதெல்லாம் ஒரு கியூட்டான சண்டை தான், இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் எப்பயுமே ஜாக்லின் அந்த மாதிரி கீழே வச்சு நினைச்சதே இல்லை அப்படின்னு நம்மளா சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினும் சரி விஷாலும் சரி அப்போ ஒரு கிளாஷ்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த சமயத்துல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம என் ரேஞ்சுக்கு வந்து ஜாக்லின் கூட எல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அப்போ வந்து ஒரு மீன் பண்ணிருப்பாரு. ஏன்னா நான் வந்து சண்டை போட்டு என்னோட இதை வந்து கீழே இறக்கி வேணாம், ஜாக்லின்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்லேயே இல்ல, அவ வந்து பாத்தீங்கன்னா கேபிஓட முடிஞ்சுது, நான் இப்ப கரண்ட்ல ட்ரெண்ட், அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜாக்லின் கூட எல்லாம் ஃபைட் போற அளவுக்கு ஜாக்லின் பெரிய ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி மீனிங் தான் அப்போ வந்து சொல்லியிருப்பாரு. சோ அதை வந்து ஒரு மறந்துட்டாரு நினைக்கிறேன், இல்ல மாத்தி சொல்றாரா என்னன்னு தெரியல. இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சமாளிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னொரு முக்கியமான மேட்டர் அன்ஷிதா மேட்டர். இதை கேட்காம இருப்பாங்களா, இந்த மாதிரி தர்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கல்ல, அப்ப ரீஎன்ட்ரி கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்ஷிதாவும் விஷாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அதாவது தர்ஷிகா வந்து அந்த மேட்டரை முடிச்சுப்பாங்க, அந்த மோதிரத்தை வந்து திருப்பி கொடுத்துருப்பாரு, முடிஞ்சிருச்சுல. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு அன்ஷிதாவும் விஷாலும் பாத்தீங்கன்னா க்ளோஸா இருப்பாங்கல்ல, இது வந்து காதலா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது காதல்லாம் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட், இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ், ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் சொல்றதுல ஏதோ லைட்டா போயிருக்க மாதிரி, ஏன்னா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பொறுத்தவரைக்கும் ஃபீல் ஆகுதுங்க. எனக்கு சோஷியல் மீடியால அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு சொல்றேன். எனிவேஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றாரு. எனிவேஸ் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி தர்ஷிகா வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அவங்க முன்னாடி நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறது ஒன்னாவே சுத்திட்டு இருக்கிறது அவங்களுக்கு வெறுப்பாகவும் உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா கூட இருந்த மேட்டர் வந்து முடிச்சுக்கிட்டேன், அதுக்கு வந்து ஒரு எண்டு போட்டுட்டேன், அதுக்கப்புறம் இதை பண்ணும்போது அது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அது விஷாலுக்கு ஏன் புரியலன்னு தெரியல. அந்த இடத்துல தர்ஷிகா எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து என் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் பண்றானுங்களே, என்கிட்ட என்னென்ன டைலாக் பேசுறானோ அது அப்படியே அந்த பொண்ணுகிட்ட பேசுறானே அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எனிவேஸ் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு டக்கு ஞாபகம் வருது. சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து எப்படி பாஸ் இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஷால மட்டுமே நம்ம வந்து குறை சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா விஷால் மேல தப்பு இருக்கு, ஏகப்பட்ட தப்பு இருக்கு. எப்படின்னா ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி இன்னொரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணணுன்றதை அவர் பண்ணிட்டாரு. அன்ஷிதா கூட சேர்ந்து அந்த கடைசியில பண்ணாரு பாத்தீங்களா, அதெல்லாம் பண்ணிருக்க வேணா. எனிவேஸ் என்னோட ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு, அது தனிப்பட்ட விஷயம் வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே இன்னொருத்தவங்களை ஹர்ட் ஆகுது அப்படின்னும் போது கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி விஷால் மேல இப்ப தர்ஷிகா விஷயத்திலயும் சரி விஷால் மேல மட்டும் தப்புன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க, எப்படி புழுறான் பாருங்க, அவங்க வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ணா நாங்க எல்லாருமே பார்த்துட்டு தானே இருந்தோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் இந்த இன்டர்வியூ கமெண்ட் வந்து கழுவி தான் ஊத்திட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் மேல தப்பு இருக்கு, ஓகேங்களா. அவர் இப்பவும் சொல்றாரு அந்த தப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒத்துக்க மாட்டாரு, கொஞ்சம் இல்ல ரொம்பவே சமாளிக்கிறாரு, ஓகேங்களா. எல்லா விஷயத்திலும் சமாளிச்சா பேசுற மாதிரி இருக்கு. ஆனா விஷால் மேல மட்டுமே தப்பு இல்ல அப்படின்றத என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா விஷால் தப்பு பண்ணாலுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் எப்படி ஹோப் கொடுத்தாரு, இவங்களும் அதுக்கு ஏற்ற ஸ்கோப் கொடுத்தாங்க. சோ இவங்க வந்து அதுக்கான இடம் கொடுத்ததுனால தான் அவர் அந்த அளவுக்கு வேலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. தர்ஷிகா மேலேயும் தப்பு இருக்கு, விஷால் மேலேயும் தப்பு இருக்குங்க. ஆனா விஷால் தப்புன்ற ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றதுனால தான் போட்டு விஷால போலகிறாங்கன்னு தோணுது. இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருந்தது. என்னன்னா ஒருத்தனை இன்டர்வியூன்னு கூட்டு வந்து உட்கார வச்சு இப்படியாடா அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஓப்பனா சொன்ன வச்சுக்கோங்களேன். விஷால போட்டு செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்க எப்படி சொல்றது, ஒவ்வொரு கேள்வியும் நறுக்கு தான் கேட்டாங்க. ஏன்னா நான் சொல்றது ஒரு இன்டர்வியூ மட்டும் இல்ல, அதுக்கடுத்து 2-3 இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாத்துலயுமே எனக்கு பார்க்கும்போது விஷால வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷாலிட்ட கேட்கிற கேள்வியே இதுதான். தர்ஷிகா மேட்ரு, அன்ஷிதா மேட்ரு, இது ஜாக்லின் மேட்ரு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தர்ஷிகா அன்ஷிதா இவங்க 2 பேரை பத்தி தான் விஷால்கிட்ட கேள்வியே கேட்டது.
ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த ஷோக்குள்ள வந்து 105 நாள் நம்ம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷால் பண்ண ஒரு விஷயம், அவர் வந்து தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு பண்ண ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தது எதுனா இந்த லவ் கண்டென்ட் தான். இந்த லவ் கண்டென்ட் மூலமா தான் விஷால் வந்து அவர் தக்க வச்சுக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா எல்லார பத்தி ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கணுங்க. இப்ப சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரியாக்ஷன், அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அந்த ரியாக்ஷனை பத்தி வெளியே பேசுவாங்க. முத்துவை பொறுத்தவரைக்கும் என்ன பேசுவாங்க, இந்த மாதிரி முத்துக்குமார் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசுறான், எல்லாத்துலயும் சண்டை போடுறான், எல்லா டாஸ்க்லயும் இன்வால்வா இருக்கு, அதே தான் ஜாக்லினுக்கும். சோ இந்த மாதிரி இவங்கள பத்தி எல்லாம் பேசுவாங்க. அப்படின்ற போது விஷாலை பத்தி என்ன பேசுனாங்க இந்த 105 நாள் அப்படின்னு பார்க்கும்போது அவரை பத்தி ஹைலைட்டா பேசின விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லவ் கண்டென்ட் தான். தர்ஷிகாவுக்கு இவருக்கு லவ், அதுக்கப்புறம் அந்த லவ்ல இருந்து பிரேக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் வெளியே போனாங்க, திருப்பி அன்ஷிதா கூட பேச்சப் ஆச்சு. சோ இந்த டாபிக் தான் பாத்தீங்கன்னா விஷாலை பத்தி அதிகமா பேசின விஷயம். சோ அந்த லவ் கண்டென்ட் மூலமா தான் விஷால் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் தோணுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப விஷால் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டாரு, எல்லாமே ஓகே, இருந்தாலும் இன்டர்வியூல கூப்பிட்டு வச்சு இந்த பழைய விஷயங்களை போட்டு அடிக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த டாபிக் நான் எதுக்கு மெயினா பேசணும்னு நினைச்சேன்னா, ஆக்சுவலா விட்டுலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளவு பேர் அவங்க ஆதங்கத்தை வந்து கொட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சோ அதுக்காக தான் வீடியோ போட்டேன். இதுவே உங்க தாட்ஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.